களம் காவல். இந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல ஒரு மத கலவரம் ஏற்படுது. அதுக்கு காரணம் இருவேறு ஜாதிக்காரங்க கலப்பு திருமணம்னு சொல்றாங்க. தங்கச்சி தான் சார். சார் இது என் தங்கச்சியோட வாழ்க்கை. அவ எங்களோட பொண்ணு தான் சார். அவ திரும்பி வருவாளா சார்? ஆனா காவல்துறை விசாரணையில சம்பந்தப்பட்ட பொண்ணு வேற ஒரு நபரோட தான் போயிட்டாங்கன்னு காவல்துறை சொல்லுது. அதே சமயத்துல காவல்துறையில வேலை பார்த்துக்கிட்டே திருமணமாகி பிரிஞ்சவங்க திருமண வயதாகையும் திருமணம் ஆகாத பெண்ணுகளா பார்த்து தேர்வு செஞ்சு ஆசையை தூண்டி விட்டுட்டு நான் எங்கேயாவது எஸ்கேப் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்? திருமண ஆசையை காட்டி கொலை செய்யறதே ஒரு வேலையா வச்சிருக்க ஒரு காவல்துறை அதிகாரி. இந்த தொடர் கொலையை கண்டுபிடிக்கிற கதையின் நாயகன் கொலைகாரனை கூடவே வச்சுக்கிட்டு எல்லா ஆவணங்களையும் கண்டுபிடிக்கிறாரு. அதிக சுகம் கிடைக்கிறத மனுஷனை கொல்லும் போதுதான். இறுதியில கூட இருந்தவன் தான் குழிய பறிச்சு பொண்ணுங்களை புதைக்கிறான்னு கதையின் நாயகன் எப்படி கண்டுபிடிக்கிறாரு? கதை தெரிஞ்சாலும் கடைசி வரை விறுவிறுப்பா போற இந்த கதையை தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க இப்போ சோனி லிவ் OTTல அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி படம் பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு.